ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு வெயின் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னா, சைதை துரைசாமி அவர்களோட பையன் வெற்றி துரைசாமி அவர்கள் அவரோட நண்பரோட இமாச்சல் பிரதேஷ் போயிருந்தார். அங்கே எப்படி விபத்துக்குள்ளே ஆச்சு, அங்கே என்ன நடந்தது, இப்போ வர அவரோட பாடியில் என்னென்ன கிடச்சிருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சைதை துரைசாமி இவர்களோட பையன்தான் வெற்றி துரைசாமி. சைதை துரைசாமி அவர்கள் யார் அப்படின்னா, சென்னையோட முன்னாள் மேயர் அவர்கள். இவரோட பையன்தான் வெற்றி துரைசாமி. இவர் சினிமாவில் ப்ரொடியூசர் அந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு. படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு. இது போக சினிமா துறையில் இவருக்கு ரொம்பவே ஆர்வமும் இருந்திருக்குங்க. இவரோட வயது பார்த்திங்கன்னா 45 வயதாகுது. இவர் கடந்த 4ஆம் தேதி என்ன பண்ணுறாரு, திருப்பூரை சேர்ந்த தன்னோட நண்பர் ஒருத்தர் கோபிநாத் அவர் ப்ளஸ் அவரோட கார் டிரைவர் டென்சிங் இவங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இமாச்சல் பிரதேஷ் போகிறதுக்காக பிளான் பண்ணி போயிட்டுருக்காங்க. அங்கே போன இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா, ஷூட்டிங்க்கு இடம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கிளம்புறாங்க. அதுதான் கிண்ணவூர் மாவட்டத்தில் பாங்கிநல்லா அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போகிறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, தன்னோட கூட வந்தார்ல டிரைவர் டென்சிங் அவருக்கு என்ன ஆகுதுன்னா, திடீர்னு மாரடைப்பு ஏற்படுது. இந்த மாரடைப்பு ஏற்பட்டதுனால என்ன ஆகுதுன்னா, அவர் ஓட்டிகிட்டு வந்த கார் நிலைத்தடுமாறி 200 அடி பள்ளத்தாக்கில் உழுது. அது என்னென்னா சட்லஜ் அப்படிங்கிற ஒரு ஆற்று பகுதிங்க. அந்த சட்லஜ் ஆற்று பகுதியில் இந்த கார் ஆக்சிடென்ட் ஆகிறத பார்த்த உடனே அங்கே பக்கத்தில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே போலீஸாருக்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸாரும் உடனே அங்கே போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அவரோட நண்பர் சொன்னோம்ல கோபிநாத், அவர் என்னென்னா கொஞ்சம் தூரம் தள்ளி ரொம்பவே கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் உயிருக்கு போராடிய நிலைமையில் இருக்கார். உடனே அவரை மீட்டு ஹாஸ்பிட்டல் அனுப்புகிறாங்க. காரில் போய் பார்க்கும்போது டென்சிங் அவர்கள் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சம்பவ இடத்துலேயே இறந்துடுறாரு. உள்ள காரில் தேடி பார்க்கும்போது என்னென்னா, வெற்றி துரைசாமி அவர்கள் மட்டும் அங்கே காணாமல் இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அக்கம் பக்கத்தில் விசாரிக்காங்க. இந்த மாதிரி இந்த பர்சன் இங்கே வந்தாங்களா, இங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் கட்டி தேடி இருக்காங்க. அந்த ஆற்று பகுதி சொன்னால சட்லஜ் பகுதி அதுலேயும் போலீஸார் தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இதில் என்ன ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னா, இந்த சட்லஜ் ஆற்றுல இதுக்கு முன்னாடி விபத்துக்குள்ளான நிறைய பேர் பார்த்திங்கன்னா பாடி கிடைக்காமலே போயிருக்குது. குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும்தான் பாடியெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அங்கே உள்ள போலீஸார் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு 4-5 நாளாக தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் எதுவுமே கிடைக்கல. இதுக்கு இடையில தான் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சைதை துரைசாமி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட மகனை கண்டுபிடிச்சி கொடுத்தாலோ இல்லை அவரோட பாடி ஏதாவது கண்டுபிடிச்சி கொடுத்தாலோ 1 கோடி ரூபா கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிக்கையும் கொடுக்குறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தேடவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. போலீஸாரும் அவங்க சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா, விமானப்படை, ஸ்கூபா டைவிங், அப்புறம் தேசிய பேரிடர் குழு இவங்களெல்லாம் வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 4-5 நாளாகவே இந்த தேடுதல் பணி தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் அங்கே அந்த ஆற்று சட்லஜ் ஆற்று சொன்னோம்ல, அந்த பகுதியில் ஒரு மனித மூளை கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்பட்டிருக்குங்க. அந்த மனித மூளை வெற்றி துரைசாமியோடு தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மனித மூளையை எடுத்து டிஎன்ஏ பரிசோதனைக்காக கொடுத்துருக்குறாங்க. அவங்களும் இந்த டிஎன்ஏ பரிசோதனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தா தான் இது அவரோட மூளைன்னு தெரிஞ்சால் தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப்பு எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது அவரோடதா இல்லை வேற ஒருத்தரோடதா அப்படிங்கிறதும் நமக்கு இனிமே தான் தெரிய வரும். இது போக தேடிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அவரோட லக்கேஜ் எல்லாமே கிடச்சிருக்குது. துணி மற்றும் அவர் கொண்டு போன உடைமைகள் எல்லாமே அதில் கிடச்சிருக்கு. இது அவரோடது தான் அப்படின்றதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது போக இன்னுமே அவருக்கு அவரோட உடலை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்றுட்டு தான் இருக்குது. ஆனால் இன்னுமே அவரோட உடலும் இல்லை அவரை பற்றி தகவல் எதுவுமே இன்னும் கிடைக்கலைங்க. அவர் வருவார் அப்படின்னு சொல்லி அவங்க குடும்பத்தில் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்பிக்கையோட. நம்மளும் அதே நம்பிக்கையோடு இருப்போம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.